அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். தமிழ்நிலே பார்த்துருப்பீங்க, ஃபேக் கிளைம், ரிசல்ட் கிளைம், பி அவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து போட்டிருப்பேன். ஓகேங்களா? அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா? ஏப்ரல் 22ன்னு நினைக்கிறேன் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷனுமே அவங்களோட ஸ்டூடெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம், அவங்களோட லைக் யூடியூப் சேனலில் பார்க்கலாம், இல்லை அவங்களோட அஃபிஷியல் பேம்ப்ளெட்டில் அந்த மாதிரிலாம் ஏதாவது இருக்குது அப்படின்னா பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இங்கே தான் படித்தாங்க, இந்த ரேங்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு ஃப்ரெஷராக ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட் நான் இருக்கேன்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கும், ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷனில் மட்டுமே படித்து கிளியர் பண்ண முடியுமா, அப்படி அவங்க சொல்கிற மாதிரி அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டும் தான் படிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். வீடியோ எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள், ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இந்தியாவில் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷனில் எல்லா கோர்ஸுமே யூபிஎஸ்சிக்கு தேவையான எல்லா காம்போனண்ட்டுமே இருக்கும்ல. லைக் GS 1 இருக்கட்டும், GS 2 இருக்கட்டும், ப்ரிலிம்ஸில் GS 1 GS 2, அதே மாதிரி மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா GS 1 GS 2 GS 3 GS 4 SA, அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பேப்பர், இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. இது எல்லாமே எனக்கு ஃபுல் பேக்கேஜாக அந்த இன்ஸ்டிடியூஷனில் மட்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இல்லை. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷனில் கூட கிடையாது. இந்தியா ஃபுல்லாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த இன்ஸ்டிடியூஷனில் எல்லாமே கரெக்டாக இருக்குப்பா, அங்கே போயிட்டோம் அப்படின்னா எதுவுமே வந்து தேவையில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி இருக்காது. பிகாஸ் ஒருத்தருக்கு வேணா செட் ஆகும். இப்போ எனக்கு நான் போகிறேன் அப்படின்னா, இன்கேஸ் வாஜிராமா போகிறேன், இல்லை இன்சைட்ஸு, இல்லை வேறவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது, எங்கேயாவது நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு பர்சனலாக வேணா வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து செட் ஆயிரும். இன்னொரு ஆஸ்பிரண்ட் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செட் ஆகணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு ஒரு சில ஃபேக்கல்ட்டிஸோட கிளாஸஸ் வந்து புரியாமல் இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா? நமக்கு என்ன வேணுமோ அதை தான் போய் எடுக்கணும். ஓகே, இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு GS 1 பார்த்துக்கிங்கன்னா வச்சுக்கோங்களேன். ப்ரிலிம்ஸில் GS 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் ஒரு இன்ஸ்டிடியூஷன் நல்லா பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆஸ்பிரண்ட்டாக நான் என்ன பண்ணணும், எனக்கு GS 1 வேணும், ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணணும், எக்ஸாம்ஸே மொத்தமாக கிளியர் பண்ணணும், அது வேறு விஷயம். இப்போ எனக்கு ப்ரிலிம்ஸ் ரொம்ப பேர்டனாக இருக்குது, இதை என்னால் கிராஸ் பண்ணி போகவே முடியல. அப்படிங்கும்போது GS 1க்கு மட்டும் யார் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் நான் ஜாயின் பண்ணுறேன். அங்கே ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் GS 1 நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி பேரலாக GS 2 CSAT பேப்பர்னு ஒன்று இருக்குல்ல, அது குவாலிஃபைங் பேப்பர், அதை கிளியர் பண்ணால் தானே வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகும். அப்படி பார்க்கும்போது அந்த இன்ஸ்டிடியூஷன் GS 2 நல்லா கொடுக்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அவங்க நல்லா கொடுக்கலனாலும் அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே நம்பிட்டு அவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டி இல்லாத கோர்ஸவே வந்து சால்வ் பண்ணிட்டு என்னோட லைஃப்பையும் என்னோட அட்டம்ப்டையும் நான் வேஸ்ட் பண்ணணுமா, இல்லை மார்க்கெட்டில் GS 2 அதாவது CSAT பேப்பர் யார் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு அந்த இன்ஸ்டிடியூஷனில் போயிட்டு அங்கே கைடன்ஸ் எடுக்கணுமா? ஆப்வியஸாக வந்து செகண்ட் தானே. எனக்கு UPSC ப்ரிலிம்ஸை வந்து கிளியர் பண்ணணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னா GS 1 இருக்குது, GS 1 ஒரு இடத்துல நல்லா இருக்குது, GS 2 இன்னொரு இடத்துல நல்லா இருக்குது அப்படின்னா அந்த GS 2ல் எங்கே நல்லா இருக்கோ அதை தானே போயிட்டு வந்து யூஸ் பண்ண முடியும், யூட்டிலைஸ் பண்ண முடியும். அப்போது நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணணும் அப்படின்னாவே 2 இன்ஸ்டிடியூஷனோட ஹெல்ப் வந்து எனக்கு தேவைப்படுது. இது எக்ஸாம்பிள் தான். ஒரு சிலருக்கு ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எல்லாமே கிடைச்சிரும். ஏன்னா நிறைய ஆஸ்பிரண்ட் இருக்காங்களே, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து எடுக்கிறோம். இது ப்ரிலிம்ஸ்க்கு. மெயின்ஸுக்குன்னு வரும்போது GS 1 இருக்குது, GS 2 இருக்குது, GS 3 GS 4 இருக்குது, எத்திக்ஸ் பேப்பர் இருக்குது, SA பேப்பர் இருக்குது, அண்ட் ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது. இந்த மாதிரி பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும்போது ஒரு இடத்துல எனக்கு எத்திக்ஸ் வந்து செட்டே ஆக மாட்டேங்குது. இங்கே GSல மற்ற 3 பேப்பர் எல்லாமே செட் ஆகுது, எத்திக்ஸ் மட்டும் இங்கே ஒழுங்காகவே சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, இல்லை அவங்க ஒழுங்காக சொல்லி கொடுத்தாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அப்போ எத்திக்ஸ் எங்கே நல்லா சொல்லித்தராங்களோ அங்கே போயிட்டு நான் வந்து எடுத்து தானே ஆகணும். இன்றைக்கி ஆன்லைனில் வந்ததுக்கப்புறம் நிறைய டெல்லி இன்ஸ்டிடியூஷன்லாம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும். வீடியோ ஃபார்மேட்டில் இருக்குது, அங்கேருந்து நம்மளால் கைடன்ஸ் எடுத்துக்க முடியும், மென்டர்ஷிப் அங்கேருந்து எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. இன்னைக்கு மாடியூலாக வந்து பார்த்திங்கன்னா கோர்சஸ் எல்லாம் இருக்குது. எக்கனாமிக் கோர்சஸ், எனக்கு புரியலைன்னா எக்கனாமிக் கோர்சஸ் நான் வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஜாகிரஃபி புரியல அப்படின்னா ஜாகிரஃபியோட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, வாங்கிக்கலாம். என்விரான்மெண்ட் எனக்கு புரியல அப்படின்னா என்விரான்மெண்ட்டோட கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, அதை மட்டும் தனியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குதுல்ல. ஸோ ஆஸ்பிரண்ட்டாக நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம தான் போய் தேடி எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இப்போ இருக்குது. அதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட்டுமே வேரியஸ் இன்ஸ்டிடியூஷனில் படித்து வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கிளியர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
உதாரணத்துக்கு இன்னொரு சைடு ஆப்ஷனல் பேப்பர் தனியாக இருக்குது. அது ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து ஸ்பெஷலைஸ்டாக வந்திருப்பாங்க. ஸோ ஆப்ஷனுக்கு தனியாக இன்னொரு இன்ஸ்டியூட் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டில். இப்படி இருக்கும்போது ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு இடத்துல மட்டும் தான் எடுத்துப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி வந்து கிடையாதுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் 2-3 இன்ஸ்டிடியூஷனோட ஹெல்ப் வந்து எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் ஆன்சர் ரைட்டிங்னு வரும்போது நான் ஒரு இன்ஸ்டியூஷன் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுறேன், அங்கே எனக்கு ஒழுங்காக எவால்வேட் பண்ணி தர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கும்போது நான் போயிட்டு அவங்க கிட்ட சண்டை போட முடியாது. ஓகேங்களா? எங்கே நல்லா பண்ணுறாங்களோ அங்கே நான் போயிடுவேன் ஆப்வியஸாக. இப்போது இந்த மாதிரி தான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க வந்து கற்றுப்பாங்க. எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் இருக்குது, சிலபஸ்க்கு என்னென்னலாம் வந்து நம்ம சிலபஸை கவர் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிறது. தென் இப்படி 2-3 இன்ஸ்டிடியூஷனில் ஹெல்ப்பை வாங்கிட்டு ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து கிளியர் பண்ணிடுறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க, ரிசல்ட் வந்து வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருது, ஓகே இந்த பர்சன் இந்த ரேங்க் வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்தால் இந்த ஆஸ்பிரண்ட் என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்லாம் போனாங்களோ அந்தந்த இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே அவங்கக்கிட்ட டெஸ்டிமோனியல்ஸ் வாங்கி அப்லோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுவும் தப்பு கிடையாது. இப்போ நான் வந்து இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்ணுறேன், ஆப்ஷனல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. நான் ஆப்ஷனல் மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஆந்த்ரோபாலஜி இருக்குது அப்படின்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. ஆந்த்ரோபாலஜி இருக்குன்னா ஆந்த்ரோபாலஜி மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இல்லை சோசியாலஜி இருக்குன்னா சோசியாலஜி மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஹிஸ்ட்ரி இருக்குது, ஹிஸ்ட்ரி மட்டும் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கும்போது இந்த ஆஸ்பிரண்ட் வந்து கிளியர் பண்ணிட்டான் அப்படின்னா ஒட்டுமொத்தமாகவே நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறது தான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. ஓகேங்களா? மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்லிக் கொடுத்தனோ அதை நான் கிளைம் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட் சைடு இந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து நான் என்ன படித்தனோ அதை மட்டும் வந்து சொல்லணும். இப்படி சொல்லாமல் ஜஸ்ட் நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக ஸோ அந்த நான் கடந்து வந்த பாதைன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ எந்தெந்த இன்ஸ்டிடியூஷனில் என்னென்னலாம் நான் பண்ணிவிட்டு எதெல்லாம் எனக்கு செட் ஆச்சு எதெல்லாம் எனக்கு செட் ஆகலை அப்படின்னு வந்து ஒரு ரிவ்யூன்னு ஒன்று கொடுக்குறாங்கல்ல, இந்த டெஸ்டிமோனியல்ஸ் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வந்து சொல்ல ஒரு சிலர் இப்படி கொடுக்கும்போது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக கொடுத்தாங்க அப்படின்னா ஆஸ் அ பிகினர் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்கிறாங்க, அவங்க இந்த இன்ஸ்டியூஷனில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அதை அப்படியே உண்மைன்னு நம்பி அந்த இன்ஸ்டியூஷன் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த இன்ஸ்டியூஷனில் அவங்க சொல்கிற விஷயங்கள் எல்லாமே உண்மையாக இருக்குது. பர்டிகுலர் விஷயங்கள் வந்து உண்மையாக இருக்கலாம், எல்லாமே உண்மையாக இருக்காது. இந்த மாதிரி லைக் ட்ரஸ்ட் பண்ணி லேக்ஸ் கணக்கில் ஃபீஸ் கட்டுறவங்க நிறைய பேர். ஸோ இதை மட்டும்தான் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆஸ்பிரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கும்போது இவங்களை யாருமே வந்து ப்ளேம் பண்ண முடியாது. இன்ஸ்டியூஷனையும் வந்து ப்ளேம் பண்ண முடியாது, ஸ்டூடெண்ட்டையும் வந்து ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆஸ்பிரண்ட் ஒரு இன்ஸ்டியூஷனில் மட்டுமே படித்து கிளியர் பண்ண முடியாது. ஒரு இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்காது. நம்ம தான் போய் படிக்கணும், நம்ம தான் நமக்கு தேவையான விஷயத்தை வந்து கேதர் பண்ணிக்கணும். அண்ட் இந்த ரிசல்ட் கிளைம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான அவேர்னஸ் நமக்கு மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா? அது இல்லை அப்படின்னா நாமளும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு டாப்பர்ஸ் வீடியோஸை சொன்னதை கேட்டு ஓகே அங்கே தான் எல்லாமே நல்லா இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு அங்கே ஜாயின் பண்ணுவோம். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் அங்கே ஒரு விஷயம் மட்டும் தான் நல்லாயிருக்கும், மற்ற விஷயங்களுக்கு நம்ம வெளியே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புரிதல் 2 வருஷம் கழிச்சு தான் வரும். இப்படி வந்துருச்சு அப்படின்னா 3rd attempt 4th attemptலையாவது அவங்க வந்து கிளியர் பண்ணிட்டு வந்து போயிடுவாங்க. அட்லீஸ்ட் நல்ல ஒரு ஜென்யூனான இடத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் வந்து எடுத்துக்குவாங்க. இப்படி வராதவங்க கடைசி வரைக்கும் அந்த இன்ஸ்டிடியூஷனை மட்டுமே நம்பிட்டு நம்ம தான் பிரச்சனை போல, நமக்கு தான் வரமாட்டேங்குது, நம்மளால தான் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே டிமோட்டிவேட் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையும் வந்து இருக்குது. ஸோ ப்ராப்பராக நல்லா அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து எடுக்கணும். பட் அகைன் ஐ எம் டெல்லிங் பெஸ்ட்டான இன்ஸ்டியூஷன்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லா இன்ஸ்டியூஷனும் ஒரு ஃப்ளா இருக்கும், எல்லா இன்ஸ்டியூஷனும் ஒரு பெஸ்ட்டான விஷயங்கள் வந்து அவங்க கொடுப்பாங்க. பட் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம படித்தாதான் நம்ம கிளியர் பண்ண முடியும், இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணிட்டா மட்டுமே வந்து கிளியர் பண்ண முடியாது. டாப்பர்ஸ் வீடியோஸ் ஜஸ்ட் அது டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ அதில் உண்மைகள் ரொம்ப கம்மி, உண்மைகள் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனரான ஃபேக்ட் மட்டும் தான் இருக்கும். நிறைய அந்த லைக் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாங்க நம்மளும் வந்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அது லைக் சொல்கிறக்கூடிய ஒரு ஸ்பீச் அவ்வளோதானே தவிர அதில் ரொம்ப ஜென்யூனிட்டியெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதுதான் மை சஜஷன். அண்டு நான் பர்சனலாகவே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ண சொல்லிட்டு வந்து பக்கமே இருந்து பார்த்துருக்குறேன். கிளியர் பண்ணிவிட்டு அவங்க என்ன டெஸ்டிமோனியல்ஸ் வீடியோ கொடுத்தாங்க அப்படின்னு வந்து எனக்கும் தெரியும், எப்படி அந்த வீடியோஸை எடுக்கிறாங்க அப்படின்னு எனக்கும் தெரியும். ஸோ அதனால ஆஸ் அ ஃப்ரெஷ்ஷான ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டாப்பர் ஸ்டாக்கில் போயிட்டு மாட்டிக்காதீங்க. அதில் சொல்கிறது எல்லாமே உண்மையாகவே இருக்கட்டுமே, ஆனால் அதை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து உங்களுக்கு தேவை. அந்த கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
நீங்களும் ஒரு டாப்பர் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பேசலாம். ஸோ நீங்களும் வந்து டாப்பர் ஆவீங்க. பட் அப்படி ஆகும்போது எந்த இன்ஸ்டியூஷனில் என்ன எடுத்துக்கிட்டீங்களோ அதை மட்டும் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? அதுதான் வந்து ஒரு ரிவ்யூ. இன்றைக்கி நான் ஒரு மொபைல் ஃபோனோ இல்லை வந்து ஒரு லைக் வந்து ஏதோ ஒரு ப்ராடக்டை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், அதை நான் ரிவ்யூ கொடுக்குறேன் அப்படின்னா அது என்ன யூஸ் பண்ணணும் அதை மட்டும்தான் நான் ரிவ்யூவில் வந்து சொல்ல முடியும். அதில் என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். அதில் என்ன நெகட்டிவ்ஸோ அதை மட்டும் தான் நான் சொல்ல முடியும். பட் இங்கே அதே இந்த ரிசல்ட் கிளைம்னு வரும்போது டெஸ்டிமோனியல்ஸ் வந்து கொடுக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத உணரணும். நான் இருக்கிறத இல்லைன்னு வந்து சொல்லக்கூடாது, இல்லாததை இருக்குன்னு வந்து சொல்லக்கூடாது. இப்படி எது சொல்லணும் அப்படின்னாலுமே அதை பார்க்குற ஃப்ரெஷ்ஷான ஆஸ்பிரண்ட்டோட மைண்ட் செட்டை வந்து நினச்சி பாருங்கள். லேக்ஸ் கணக்கில் வந்து பார்ப்பாங்க. ஸோ தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டோடு வந்து பார்க்கும்போது அதை நம்புகிறாங்க. அப்படிங்கும்போது நம்பி அவங்களோட லைஃப் அப்படிங்கும் பார்க்கறதுனா கொஸ்டின் மார்க்காக போய் நின்றுக்கும். ஸோ இதனால் ப்ராப்பராக நம்ம தான் வந்து அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இயர்ஸை வந்து சேவ் பண்ணலாம், அட்டம்ஸை வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.